நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. பெரிய எட்ஜ் இருக்கு, எல்லா விதமான அனுகூலங்களும் பாரதிய ஜனதாக்கு இருக்கு. இது ஒரு ஈக்குவல் ஃபீல்டே கிடையாது அப்படிங்கிறாரு. எப்படி கவுண்டர் பண்ணுவீங்க இப்போ காங்கிரஸ்? இல்லை, இப்போ ஆல்ரெடி என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, காங்கிரஸுடைய ட்ராப்பில் தான் பிஜேபி விழுந்துருக்குது. இதுதான் உண்மை. இப்போ சொல்லுவாங்க இது எப்படின்னா, இந்த என்னுடைய வார்த்தை கூட தவறாக இருக்கலாம். ஆனால் விஷயம் என்னென்னா, நம்முடைய மேனிஃபெஸ்டோ, காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோ சுற்றி தான் பிரதமர் வரக்கூடிய ஒரு கட்டாயத்தை காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒன்று, அந்த ஒரு பதட்டத்திலும் பயத்திலும் தான். ஏன்னா இந்த சமாஜிக் நியாய் என்று ஒவ்வொரு சமூகத்திற்கும் நாம் தர போகக்கூடிய அந்த இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவோம், 50% கேப்பை நாங்கள் உயர்த்தி கொடுத்து அதில் எல்லா சமூகத்துக்கும் ஒரு நீதியை பெற்று தருவோம் என்று நம்ம சொன்னதுடைய விளைவு, ஒரு சித்தாந்த ரீதியாக நரேந்திர மோடியால் ஒரு பேச்சுக்கு கூட தன்னுடைய அந்த சங்கல்பத்தினால இதை பற்றி மென்ஷன் பண்ண முடியல. ஓபிசிக்களுக்கும் அனைத்து சமூகத்தினருக்கும் நம்ம குறிப்பாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு சொன்னதற்கு இவங்களுடைய சித்தாந்தமே அதுக்கு இடம் கொடுக்காது. அதனால் அதை பற்றி அவங்க பேச மாட்டாங்க. இதெல்லாம் ரேட்டில் ஆகி, இதில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ரேட்டில் ஆகி, சார் சொன்னார் இல்லையா, ஒருதலை பட்சமான தேர்தல். இதை எப்படி ஒருதலை பட்சமாக கொண்டு போகலாம் அப்படின்னா, ஒரு சாதாரண ரன்தீப் சிங் சுர்ஜிவாலா ஒரு வார்த்தை சொன்னாருன்னா அவர் உடனே உடனே இது ரெண்டையும் ஈவனாக அனுப்பிடணும், நம்ம முதலாளி கோச்சுக்குவார் அப்படிங்கிற மாதிரி. ராகுல் காந்தி எதுவுமே பேசலை, மோடி என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கிறாரு. மோடியுடைய பெயரை கூட குறிப்பிடாமல் எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுதுன்னா, அவர் ஒரு ஸ்டார் கேம்பெயினர் அப்படின்னு சொல்லி ஜேபி நட்டாவுக்கும் மல்லிகார்ஜுன கார்கேயும் கொடுத்து சமம் பண்ண பார்க்குது. இப்படி பல்வேறு கட்டங்களில் இப்போ சமீபமாக இவர் பேசி கொண்டிருக்கக்கூடிய அந்த புல்டோசர், நாம இந்த புல்டோசர் இதை நான் ஏன் உச்சகட்டமாக பார்க்குறேன், ஒருதலை பட்சமான நடக்கக்கூடிய தேர்தல் இதில் தோத்துட்டா பாஜக இனி எந்திரிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு அடி விழும் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி கான்டெஸ்டே அன்ஃபேராக தான் போய்கிட்டு இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் அவங்க பக்கம் நின்றுக்கிட்டு இன்றைக்கு பிரதமர் நரேந்திர மோடி பேசுகிற பேச்சை பாருங்கள். புல்டோசர் பயன்படுத்துறது இருக்குல்ல, எங்க பயன்படுத்தணும் அவருக்கு தெரியுங்கிறார். எவ்வளவு அபத்தமான வார்த்தை தெரியுமா அது? இது இல்ல, இந்த இடத்துல எனக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு தோணுது. பிரதமர் பேசுவது சரி தவறு என்பதையெல்லாம் தாண்டி அவர் பேசுறது மக்களை ஈர்க்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கவுண்டர் பண்ண முடிஞ்சிருக்கா காங்கிரஸால? அதை எதிர்க்க என்ன ஸ்ட்ராட்டஜி, என்ன வியூகம் இருக்குது? இப்பதான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப யோகியை பத்தி பேசினார்ல, உடனே எங்களுடைய ஜெயராம் ரமேஷ் அவர்களாக இருந்தாலும் சரி, நாங்களும் சரி, களத்தில் மீண்டும் மீண்டும் எதை பதிய வைக்கிறோம் என்று சொன்னால், நீங்க காட்டுற அதே யோகி ஆதித்யநாத் ரிசர்வேஷனுக்கு எதிரானவர். நாங்க திரும்ப அதான் சொல்றோம், மக்கள் மன்றத்தில் இதுதான் எடுபட்டு இருக்குது. மக்கள் இந்த கேள்வி கேட்கறாங்க, சத்தியமா எடுபட்டு இருக்குது. அதனால தான் என்ன சொல்றது தெரியாம இதை பேசிக்கிட்டு இருக்கிறார் மீண்டும் மீண்டும். அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் பாஜகவிற்கு ஓட் பேங்கா இருந்தது ஓபிசிஸ் தான், இதுதான் உண்மை. ஆனால் அவர்களுக்கு எதுவுமே நானே ஓபிசின்னு இந்த பழைய உருட்டிட்டு இருந்தாரே தவிர, அவர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பதோ, அவர்களுடைய பிரதிநிதித்துவத்தை சரி செய்வதோ, அவர்கள் உறுதி செய்வதோ எதையுமே பாஜக அரசு 10 ஆண்டுகளா செய்யல. இப்ப மீண்டும் வரும் பொழுது காங்கிரசுடைய மேனிபெஸ்டோ ஹீரோவா நிக்குது. ஓபிசி மக்கள் மொத்தமா காங்கிரசின் பக்கமாக வந்து விட்டார்கள். இதை எதிர்கொள்ள தெரியாம தான் அவரே அந்த பேச்சு பேசிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாலே அதே தான். இல்ல கெஜ்ரிவால் வெளியில வந்தப்போ அவர் சொன்னாரு, யோகியை 2 மாசத்துல தூக்கிடுவாங்க, அடுத்தது யாருக்கான அடித்தளம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், யோகியை 2 மாசத்துல தூக்கிடுவாங்கலாம் பேசினா. அதை கூட காங்கிரஸ் வலிமையா முன்னெடுத்து செல்லலையே. அவர் வெளியில வந்தோடனே ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு, அதை கூட நீங்க முன்வைக்கலையே. நீதி நியாயம் தர்மம்னு பேசுறீங்க, அவங்க அங்க ஆக்ரோஷமான ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. எது மக்கள் முன்னாடி அந்த ஒரு அட்ராக்ஷன் எது கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அழகா சொல்றேன் பாருங்க. 2014 நீங்க சொல்ற மாதிரி அப்படியே ஆக்ரோஷமா வந்தார். என்ன சொன்னாரு? வளர்ச்சி போய் சொல்லி வந்தார். நான் தான் வளர்ச்சி ஆக்கிடுவேன் எல்லாம் மக்கள் பார்த்தாங்க. 2019 புல்வாமாவிற்கு பின்னால் இவங்களே ஒரு டிராமாட்டிக் சீனை செட் பண்ணி, ஏன்னா இதை நான் சொல்லல, சத்யபால் மாலிக் சொல்றாரு, அவங்களுடைய கவர்னரே சொல்றாரு, செட் பண்ணி 2019 தேசபக்தின்னு சொல்லி அங்கேயும் நீங்க சொல்ற மாதிரி அக்ரெசிவா வந்தாங்க. அதுதான் 2 முடிஞ்சு போச்சு. அதனால 2024 நாங்கள் சொல்லக்கூடிய உண்மை அவர்கள் ஏற்பார்கள், நாங்கள் சொல்லக்கூடிய நியாயத்தை அவர்கள் ஏற்பார்கள். எல்லா நேரம் நீங்க சொல்ற மாதிரி தான். அதாவது ஹாலோகாஸ்டினுடைய ஒரே சர்வைவர் அபே ஃபாக்ஸ்மேன் சொல்லும்போது சொன்னார் ஒரு வார்த்தை, இந்த இனப்படுகொலை இருக்குது இல்லையா, இது வெறும் கற்களாலும் இனப்படுகொலை செய்த அந்த இடங்கள் இருக்கு இல்லையா, அது கற்களால கட்டப்படல, மாறாக வார்த்தைகளால் கட்டப்பட்டுச்சுன்னு சொல்லி இவங்களுடைய இந்த ஆக்ரோஷமான பேச்சுகள் எல்லாமே முடியும். எல்லாமே மக்கள் உணர்ந்துகிட்டாங்க. உணர்ந்து இப்போ நாங்கள் எதை அம்பலப்படுத்துகிறோம்? இந்த யோகி ஆதித்யநாத் என்பவர் ஆரக்ஷன் கே ஆத்மே சிலக்தாக தேஷ் என்று அவர் தன்னுடைய வெப்சைட்ல எழுதி காட்டியிருக்கிறார். டிவைசிவ் பாலிடிக்ஸ் ரிசர்வேஷன் வழிவகுக்கும் என்று சொல்லி இருக்கிறார். நாங்கள் அதை அம்பலப்படுத்துகிறோம். நீங்க காட்டுற அதே யோகி எப்படி சட்டவிரோதமானவர் என்று சொல்கிறோம், எப்படி இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர் என்று சொல்கிறோம், எப்படி அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானவர் என்று சொல்கிறோம். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். இன்னைக்கு இந்த புல்டோசரை இவ்வளவு பெருமையா பேசுறாருல்ல,
இன்றைக்கு இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த புல்டோசர் என்பது எப்படி சட்டவிரோதமானது, யூபியினுடைய சட்டங்களுக்கே எதிராக அந்த புல்டோசரை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். மக்களுக்கு வந்து தெரியும், அவங்க கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்க, நாங்க முன்வைக்கிறத ஏத்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நாமக்கல் நகரின் சிறந்த அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.